அருள் நிறைந்த ரமலான் மாதமே நீ உன்னை அடையும் பொழுது அந்த மாதத்தில் நாங்கள் தொழுகை முறையாக தொழுதோம். இஃப்தியார் விருப்பில் உட்கார்ந்து மௌனமாக துவா கேட்டோம். பாவங்களை தவிர்த்து நல்ல அமல்களை அதிகமாக செய்தோம். சதகாக்களை யாரும் அறியா வண்ணம் நிறைய அனைவருக்கும் கொடுத்தோம். பாவங்களை தவிர்த்து வாழ்ந்தோம். இத்தனை அருட்கொடைகளை கொடுத்த இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் அடைவதற்காக எத்தனை குதூகூலமாக மகிழ்ச்சியாக உன்னை வரவேற்றோம். ஆனால் நீ எங்களை விட்டு பிரியும் பொழுது மிகவும் மனம் வருந்தி சிறிதும் உன்னை பிரிய மனமில்லாமல் மௌனமாக பிரியாவிடை கொடுத்தோம். நீ இல்லாத நாட்கள், ரமலான் இல்லாத நாட்களை எண்ணி பார்க்கிறேன். அதானுடைய சத்தம் கேட்டாலும் தொழுகையை பெடும்போக்காக விட்டவர்கள் எத்தனையோ பேர். இந்த வருடம் ரமலானை திறந்து குரானை வாசித்து மூடியவர்கள் அடுத்த வருடத்தில் திறப்பவர்கள் பாதுகாப்பை பெற்றவர்களை தவிர எத்தனையோ பேர். ஹராமில் மூழ்கி இசை கேட்பது, மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, நாம் மற்றவர்களுக்கு நாம் அநீதி இடிப்பது, எத்தனையோ பாவங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். அவ்வாறு செய்யும்பொழுது மனம் சிறிதும் நிலையில்லாமல் இருந்திருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் செய்த அமல்களால் நம்முடைய இதயங்கள் மிகவும் லேசாகவும் மிகவும் அமைதியாகவும் இருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதுவே நமக்கு படிப்பினையாக நாம் எடுத்துக்கொண்டு வரும் காலங்களில் நம்முடைய மரணம் வரை நாம் மறுமையை பற்றி எண்ணி நாம் இந்த ரமலானின் என்ன நல்ல அமல்களை செய்தோமோ அதை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். நாம் எவ்வாறு ரமலானை குதூகூலமாக வரவேற்றோமோ அதே மாதிரி ரமலான் நம்மை பார்த்து கேட்கிறது. நான் இந்த ரமலானை உன்னை அடைந்து விட்டேன், நீ இருந்தாய், அடுத்த ரமலானும் நான் வருவேன், ஆனால் நீ இருப்பாயா என்று தெரியவில்லை என்று கூறுகிறது. அதே மாதிரி அடுத்த ரமலான் வரை நாம் இருப்போமா என்று தெரியவில்லை. போன ரமலானில் இருந்தவர்கள் இந்த வருடம் எத்தனையோ பேர் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரமலானில் நாம் என்ன நல்ல காரியங்கள் செய்தோமோ அதையே தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். நம்ம ஈமானுடன் இஹ்லாசுடன் நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி வாழ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.